Okay. The session is started recording. Okay, pa. So இன்னைக்கு செஷன் என்னன்றது பார்க்கலாம் நம்ம. ஓகே, இங்க எடுத்து என்ன ப்ரோக்ராம் எடுத்துக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்த அந்த பழைய ப்ரோக்ராம்ல நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் உள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னலா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை வச்சுட்டு அதை எப்படி நம்ம வந்து கால் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த மேஜரா இருக்க அந்த HTML கோடிங் கொஞ்சம் பாருங்க. ஸோ HTML டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஹெட் டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம கூத்து பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் அவே கம் டு தி பாடி. ஸோ பாடி செஷன் பாருங்க. ஸோ அங்க வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி அந்த பட்டன்ல என்ன வேல்யூ இருக்கணும் அப்படின்னா கால் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் sample.js அப்படின்றது அந்த பட்டன்ல மேல நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, நான் சொல்ற கொஞ்சம் இமேஜினைஸ் பண்ணி பாருங்க. உங்க வெப் பேஜஸ்ல ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன்ல கால் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் sample.js அப்படின்றது அது இருக்கும். நீங்க இப்ப அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தேடி அது வந்து சுவிட்ச் ஓவர் ஆகும். ஓகேங்களா, பட் இங்க நல்லா கிளியரா பாருங்க. இங்க கொடுத்துருக்கிறதுல ஐ ஹாவ் நாட் மென்ஷன் எனி இங்க, அதாவது பட்டன்ல நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் அப்படின்ற ஃபங்க்ஷனை மட்டும் தான் கால் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேரடியா ஸ்கிரிப்டுக்கு வரும். ஸ்கிரிப்ட்ல நான் டிஃபால்ட் என்ன கொடுத்துருக்கேன், நான் சோர்ஸ் அப்படின்ற கொடுத்துருக்கேன். let me move my mouse. Okay, here you can look at. ஸோ ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு sample.js அப்படின்ற ஒரு ஃபைலை நான் வந்து உள்ள எம்பர்ட் பண்ணிருக்கேன். நான் அதோடைய டைப் வந்து டெக்ஸ்ட் பார் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, அப்ப இங்க என்ன தேடும் அப்படின்னா இப்படி ஒரு ஃபைல் இருக்கா அப்படின்றத அவுட்டர்ல உங்க ஃபோல்டர்ல செக் பண்ணும். ஓகே, கீழே கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் தான் தனியா என்ன இருக்கும், sample.js அப்படின்ற ஃபைல நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அங்க நீங்க கிளியரா பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் சாம்பிள் alert hello from sample.js. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 லைன் கோடிங்க இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே நீங்க தரலாம். ஓகே, நான் இங்க அன்லைன் பண்றேன்ல, இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே நீங்க தரலாம். இங்க என்ன பண்ணிக்கோ, நாம எக்ஸ்டர்னலா கால் பண்ணிக்கோ. ஏற்கனவே சொல்லிக்கேன் நான் எக்ஸ்டர்னலா கால் பண்றது நமக்கு பெஸ்ட். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம கோடிங்ஸை உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வெளிய இருந்தே நம்மளால வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க இப்போ எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு பட்டன் வந்து ஓப்பன் ஆகும் வெப் பேஜ்ல. நீங்க கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பிரிண்ட் ஆகும், இங்க டிஸ்பிளே இருக்குல்லப்பா, இந்த மெசேஜ்ல ஹலோ ஃப்ரம் sample.js அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு புரியுதாப்பா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க, கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருங்க. டவுட் இருந்துச்சுன்னா உடனே கேளுங்க. மேக்ஸ் பேப்பர் நம்ம ப்ரோக்ராமிங் ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க டவுட் கிளியர் பண்ணாம மக பண்ணீங்கன்னா வேஸ்ட். That's why I asked everyone to connect in microphone. நான் திருப்பி இப்ப பாக்குறேன், நானு தேவதர்ஷன், தக்ஷினி எல்லாமே வந்து லிசன் ஒன்லயே தான் இருக்கீங்க. கம் பேக் டு மைக்ரோஃபோன் மோட். அகைன் ரம்யா, ரஃபீனா பானு, சங்கீதா, சிஜி, சுப்பிரமணியம் எல்லாருமே மைக்ரோஃபோன் மோடுக்கு வாங்க. இல்லைன்னா கேமரா டர்ன் ஆன் பண்ணுங்க. உங்களால முடியல அப்படின்னா கேமரா டர்ன் ஆன் பண்ணுங்க. எய்தர் யூ டூ எனி ஒன் ஆப்ஷன். ஓகேப்பா, இப்போ நம்ம பார்த்த டாபிக் புரிஞ்சா? Any reply me in sir. சொல்லுங்கப்பா. Okay, thank you. Okay, I got some reply in chat also. Thank you for Subramaniam and Devadarshan. Okay, shall we move to the next one? Okay. Okay, let me start with the JavaScript syntax. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜாவால நம்ம மேஜரா பார்த்துருப்பீங்க. ஆப்ரேட்டர்ஸ், வேரியபிள், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், லூப், அரேஸ், ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ திருப்பி கோத்ரூ பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு புதுசாக நீங்க படிக்கிற மாதிரி இருக்காது, ஏன்னா எல்லாமே ஜாவா நீங்க படிச்சனால அங்க பார்த்து அதே கான்செப்ட் தான் இங்க நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆப்ரேட்டர்ஸ். ஸோ யூ நோ அபவுட் சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் ஊப்ஸ் ஆல்சோ. ஸோ லைக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எல்லாமே இங்க உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ இங்க அதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஆப்ரேட்டர், மல்டிபிள், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர், ஓகே, பிளஸ், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இங்க வந்து எங்க பண்ணிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் தான் உங்களோட அடாப்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் நம்ம எங்க என்ன பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இங்க நம்ம வந்து இன்டீஜர், கேரக்டர்,
ஸ்ட்ரிங் இது மாதிரி டைப்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனா வேர் அப்படின்னு கொடுத்துக்கலாம், வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ல ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்து ஆரம்பிச்சிருப்போம். அதே மாதிரி வேரியபிள் அப்படின்னா VAR அப்படின்னு கொடுத்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணிருக்காங்க, டைப்லெஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் இஃப் எல்ஸ் இது மாதிரி இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ், அதே மாதிரி லூப்ஸ், ஸோ ஃபார் வைல், ஸோ அது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அரேஸ் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட்ல நீங்க மல்டிபிள் இன்புட்ஸ் தருவீங்க. லைக் ஒரு ஃபார்ம்லேயே வந்து நேம், டேட் ஆஃப் பர்த் இது மாதிரிலாம் கொடுப்பீங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்கு நம்ம அரேஸ்ல வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அசோசியேட்டட் அரேஸ், ஸோ அசோசியேட்டட் அரேஸ் நமக்கு இங்க ஒர்க் பண்ணிக்கலாம். லைக் ஃபங்க்ஷன்ஸ், இப்ப பாத்தீங்களா ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து அதுக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க இருந்து எங்க கால் பண்ணிருக்குதோ அங்க ரிட்டர்ன் பண்ற மாதிரி நீங்க வந்து ஃபங்க்ஷன்ஸை ரீடிஃபைன் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ் லைக் லோக்கல் வேரியபிள்ஸ், குளோபல் வேரியபிள்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல, அதுவும் உங்களுக்கு இங்க அப்ளிகபிள். ஓகே, இந்த ஆர் பாயிண்ட் புரிஞ்சா? Shall we move to the next one? Shall we move to the next one? Kindly reply. Yes, okay. ஓகேப்பா, ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும், ஏன்னா எல்லாமே நம்ம கோத்ரூ பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ இங்கே கொஞ்சம் பாருங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், இதை ஃபுல்லாக என்ன சொல்லுவோம் நம்ம நம்பர்ஸ் அப்படின்ற சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா வந்து பூலியன். ஸோ பூலியன் டேட்டா டைப். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, இங்க எப்படி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை டிஃபைன் பண்றதே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க, பட் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகே, வேரியபிளை நீங்க டிஃபைன் பண்றதுக்கு VAR எழுதிக்கிங்கப்பா. Kindly have some syntax. Okay, Sangeeta C கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. Sangeeta C. Thank you. Okay. Kindly come back to the classes. Okay pa. So VAR நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்கப்பா. சின்டாக்ஸ் நிறைய வரும், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் எழுதிக்கங்க. ஓகே, VAR is a variable name. My name equal to, you can use both single or double quotation for a string. ஓகே, இங்க பாருங்க, இதுல நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்க மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் எழுதும் போது அவருடைய மீனிங்கும் சேர்த்து இதே மாதிரி கொடுக்கறது நல்லது. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, நீங்க சிங்கிள் கோட் டபுள் கோட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க அரே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. அரேக்கு வந்து VAR my underscore array ஸ்பேஸ் வரக்கூடாது. ஓகே, ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் நேம் எப்பவுமே வந்து ஸ்பேஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, my underscore array equal to 1,5.3, AAA. ஓகே, இங்க நீங்க எல்லாம் பாருங்க, எப்பவுமே நம்ம வந்து அரே பார்க்கும்போது சிமிலர் டேட்டா டைப் அப்படின்றத இருக்கும். சிமிலர் டேட்டா டைப், அதாவது 1 அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படின்றது வரும். இல்லைன்னா 5.1, 5.2, 5.3 வரும். இல்லைன்னா அரே ஸ்ட்ரிங்ஸா தான் வரும். பட் இங்க நீங்க பார்க்கலாம், இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் அரேஸ். இதை நம்ம வந்து பைத்தான்ல லிஸ்ட் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. சிமிலர் கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்டட் அரேஸ். ஓகே, அசோசியேட்டிவ் அரேஸ்னா என்ன அப்படின்னா இது நீங்க டிக்ஷனரி அப்படின்னு படிச்சிருப்பீங்க பைத்தான்ல. டிக்ஷனரி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ A அப்படின்னா 2, B அப்படின்னா 3, C அப்படின்னா டெக்ஸ்ட். நல்லா கிளியரா பாருங்க. இங்க நான் வந்து A is equal to 2, B is equal to 3, C is equal to text அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வேரியபிள ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஒரு கலெக்ஷனா நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் இதை நீங்க அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா, நேம் ஈக்குவல் டு ராம், செக்ஷன் ஈக்குவல் டு 3rd year, சப்ஜெக்ட் ஈக்குவல் டு IP. இது மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம கலெக்ஷன்ஸாவும் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேப்பா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சா கொஞ்சம் அந்தந்த பேஜ்ல நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு சில ரிப்ளை பண்ணுங்க, so that I can able to move to the next one. Or if you have any doubt, you can turn on your microphone to ask the questions. I just waiting for the reply for any one or two people, so that I can able to move to the next one. Okay, thank you from Akshara, Priyanka, Gayatri and Karthika, Lakshmanan. Okay, shall I move to the next one?
ஓகே, ஐ ஹவ் ரிசீவ்ட் ஒன் டவுட் ஃப்ரம் சுப்ரமணியன். அசோசியேட்டிவ் அரே சொல்லுங்க சார். ஓகே, நான் திருப்பி அந்த ஸ்லைடுக்கு வரேன், நான் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. அசோசியேட்டிவ் அரே அப்படின்றது என்ன அப்படின்னா சிமிலர் டு த டிக்ஷனரி. டிக்ஷனரியில பார்த்துருப்பீங்களப்பா, டிக்ஷனரி என்ன இருக்கும்? இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நான் கீ வேல்யூ அப்படின்னு சொல்லிருக்கேன். நான் கீ அப்படின்றது ஏ, வேல்யூ அப்படின்றது 2. ஓகே, ஸோ கீ வேல்யூ பேர். ஸோ அது மாதிரி நம்ம மென்ஷன் பண்றதா அசோசியேட்டிவ் அரே. ஓகே அப்பா சுப்ரமணியன், ஓகே? எனி ரிப்ளை மீ இன் சாட்? Okay, thank you. Okay, we are coming to the next slide. Okay, here like I said, everything is an object. இங்க நீங்க டாக்குமெண்ட்ல இருந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ற எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டா தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? Okay, here let me have some definition. So every variable can be considered as an object. So நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம வேரியபிளுக்கு var text equal to. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ VAR அப்படின்றது வேரியபிள். ஸோ VAR அப்படின்றது வேரியபிள். ஓகே, ஸோ நான் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சம் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான். ஓகே, இங்கே ஆக்சுவலாக டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்கப்பா, நீங்கள் டெக்ஸ்ட் கூட மாற்றிக்கலாம். ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் பாருங்க, என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ மொதல் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை உள்ள அசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பைத்தான்ல பார்த்துட்டு அவருக்கா கேரக்டர் அட் சப்ஸ்ட்ரிங், நீங்க ஸ்லைசிங் அப்படிலாம் பண்ணுவீங்கல்ல பைத்தான்ல, அதே தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, சில ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க என்ன இருக்காங்க பாருங்க, அலர்ட் டெஸ்ட் 7. அப்ப என்ன அப்படின்னா 7th கேரக்டர் என்னமோ அதை வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எஸ் அப்படின்றது 0, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7th லெட்டர் வந்து ஆர் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அரே ஆஃப் அந்த லெட்டர்ஸ் நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் அட் 5. நல்லா கிளியரா பாருங்கப்பா. எப்பயுமே வந்து ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா 2 வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு ஸ்மால் ஆகவும் செகண்ட் லெட்டர் நமக்கு கேப்ஸ் ஆகவும் இருக்கும். ஓகே, இங்க நீங்க பார்க்கலாம் கேரக்டர் அட்ல ஏ வந்து கேப்ஸ் இருக்கு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 5 அப்ப என்ன அப்படின்னா 5th லெட்டர் என்ன அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 5ன்றது எஸ் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி கேரக்டர் அட் 1, ஸோ ஓ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, பட் ஹியர் லுக் அட் just shown as E, but the letter should be O. கரெக்ட் தான் நான் சொல்றது. ஸோ the letter of 1 அப்படின்றது 0, 1, so it should be O. நெக்ஸ்ட் வந்து alert text dot substring of 1, 3. ஓகே, இங்க கொஞ்சம் நல்லா கிளியரா பாருங்க. டெஸ்ட் டாட் அப்படி நீங்க கால் பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்காங்க டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ டெக்ஸ்ட் அப்படின்றது கேன் செக் வித் த கன்சன்ஸ். ஒன் செகண்ட் பா, ஐ ஜஸ்ட் got a call. Okay, sorry for the call. Okay, here look at the thing, alert text அப்படின்றது இங்க ஸ்ட்ரிங்காவும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்க வந்து ஃபங்க்ஷனாவும் நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, okay, here you can look at substring of 1, 3. Okay, here you can look at the thing. It's not wrong, but actually it should be E. நீங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்றது பாருங்க. ஓகே, ஒன் செகண்ட். இதுல நம்ம வந்து டெக்ஸ்ட் அப்படின்றது
ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேரியபிள் எடுத்துட்டோம். ஸோ அதுல நமக்கு வந்து இண்டிவிஜுவல் அரே நீங்க பார்க்கும்போது 0 1 2 3. பட் நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ டெக்ஸ்ட் அப்படின்றத நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காவே எடுத்துக்கிட்டாங்க. அப்ப எப்படி ஆகும் அப்படின்னா, திஸ் இஸ் த 0th string, this is the 0th string and this is the first string, this is the first string. ஓகே, ஸோ அப்ப இங்க கொடுத்துக்க மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர் அட் 1 அப்படின்ற போது even though it is not working empathy. Okay, let me try it with notepad and give you the reply. I think so it should be 0. That is O. Okay pa. So next coming with array, so okay, look at 1 comma 3 comma 4. So let me have with an array. So alert array dot length அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து 3 இருக்குது. So it will show us 3. நெக்ஸ்ட் அரே டாட் புஷ் ஆஃப் 7. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 7 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாக்குறீங்க அரே ஆஃப் 3 அப்படின்ற பிரிண்ட் பண்றீங்க. ஸோ 0 1 2 3. ஸோ தேர்ட் எலிமெண்ட் 7 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குப்பா, இந்த பிபிடில கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு, நான் செக் பண்ணி சொல்றேன் நான். பட் யூ கேன் லுக் அட் த கேரக்டர் அட் அப்படின்றது அந்த ஸ்ட்ரிங்ஸ் கேரக்டர். அதே மாதிரி சப்ஸ்ட்ரிங் அப்படின்றது நீங்க லென்த் மென்ஷன் பண்ணிக்கீங்களா. ஸோ 0 1 2 3 அப்படின்னா 1ல இருந்து 3 வரைக்கும் கேரக்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, let me move to the next one. Okay, now coming with plus operator. So you know about plus operator, it looks like a concatenation operator. So இங்க பாத்தீங்க அப்படின்னா string 1 string 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ string 1 வந்து fat, string 2 அப்படின்றது cat. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா fat cats அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாக்குறீங்க, ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது வந்து ஒரு நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்றாங்க. ஓகே, நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்றாங்க. ஸோ 9 அப்படின்றது ஸ்ட்ரிங், 9 அப்படின்றது நம்பர், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 99 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஜாவால பார்த்துப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு நம்பரை வந்து இன்டிஜரா மாத்துறதுக்கு வந்து இன்டிஜர் டாட் பார்சி இன்ட் அப்படின்னு கொடுப்பீங்க, இன்டிஜர் டாட் பார்சி இன்ட் அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ அதே மாதிரி இங்க இருந்து கமாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பார்ஸ் இன்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருது, இந்த 9 அப்படின்றது இன்டிஜரா கன்வெர்ட் ஆயிருது. அப்புறம் 9 + 9 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா 18 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இந்த ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. Okay, next coming with how to declare an empty array. So how to declare an empty array. So இதுமே பார்த்தல array with value ஓட கொடுத்தோம். நம்ம ஒரு empty array கொடுத்துட்டு நான் அப்புறமே அதுக்கு வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு என்ன syntax. So where array equal to new array. நல்லா கிளியரா பாருங்க, நீங்க ஜாவால கொடுப்பீங்க இருக்கா, கிளாஸ் நேம் ஈக்குவல் டு நியூ ஆபரேட்டர் கிளாஸ் நேம் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நியூ ஆபரேட்டர் ஏ அப்படின்றது கேப்ஸ் இருக்குது. நல்லா கிளியரா பாருங்கப்பா, ஒரு வேர்டு வந்து ஸ்டார்டிங்ல கேப்ஸ் இருந்துச்சுன்னா அது கிளாஸ். நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன் நான், அந்த டிப்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகே, ஒரு வேர்டு அதோட லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கேப்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு கிளாஸ். ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் பாட்டம் ஆஃப் த பேஜ்ல பாருங்களேன், ARR அப்படின்றது ஒரு கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த அரே அப்படின்றதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து ARR. ஃபங்க்ஷனை கிளியரா பாருங்களேன், ஃபங்க்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் ஆகவும் அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி வந்திருக்கும். ஓகே, நீங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். I and ஓன்றது செகண்ட் லெட்டர், அது நமக்கு வந்து கேப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். ஓகே அப்பா, ஸோ ஹியர் யூ கேன் லுக் அட். ஸோ வேர் அரே ஈக்குவல் டு நியூ அரே. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இது ஒரு டைப். இல்ல அப்படின்னா வேல்யூவோட தரணும் அப்படின்னா வேர் அரே ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. நல்லா கிளியரா பாருங்க, ஜாவால் நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி செமிகோலன் வச்சு என்டர் பண்ணணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்காங்க பாருங்க, ARRல தேர்ட் எலிமெண்டா நான் வந்து 3 அப்படின்றத புஷ் பண்ணிருக்கேன் நானு. ஓகே ஓகே, sorry, it is not a third element, it is I just pushing a value of 3. இங்க ஏற்கனவே 3 இருக்கு. ஓகே, 3 நீங்க போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அதான் நமக்கு வர போகுது. ஓகே, where element equal to ARR.pop. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ARRல லாஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கோ அது பாப் ஆகும். ஓகே, ஆனா அந்த பாப் ஆனது எங்க இருக்கும், எலிமெண்ட்ல நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீடிங் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இது நம்ம ஏற்கனவே இப்பதான் பார்த்தோம், நம்ம லென்த் கண்டுபிடிக்கிறது. ஸோ ARR.length. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்டிங் எலிமெண்ட் இண்டெக்ஸ் இன் த அரே. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இண்டெக்ஸ் ஆஃப் 1. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 0 1 அப்படின்றது இங்க வரும்போது 2 அப்படின்றது நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும்.
Okay, let me move to the next one. Okay, here starting with some standard pop-up boxes. நம்ம இதுல ஏற்கனவே வந்து ஒரு பாக்ஸ் பார்த்திருக்கோம், அலர்ட் அப்படின்ற பாக்ஸ் பார்த்திருக்கோம். நம்ம ஒரு மெசேஜை நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு அலர்ட் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஸோ அலர்ட் பாக்ஸ் வித் டெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஓகே பட்டன் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் a மெசேஜ் ஷோன் in the dialog box. ஸோ இங்க பார்க்கலாம் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணிருக்காங்க, அலர்ட் ஓப்பன் பிராக்கெட் சம் டெக்ஸ்ட் ஹியர். ஸோ இது நீங்க என்ட்ரி பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சம் டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்றது போட்டுட்டு கீழே ஒரு ஓகே பட்டன் வரும். நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பாக்ஸ். ஸோ கன்ஃபர்மேஷன் பாக்ஸ்ன்றது யூஸ்வலா நீங்க வந்து ஒரு பேஜ் நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு க்ளோஸ் பேஜ் அப்படின்றது வருதுல்ல. ஸோ அது மாதிரி வர்றது பேர் வந்து கன்ஃபர்மேஷன் பாக்ஸ். ஸோ அதுக்கு எப்படி சின்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆர் யூ ஷுர். ஓகே, முதல்ல மூணுமே நோட் பண்ணுங்கப்பா ஒரு நிமிஷம். Okay, but I think so you have noted that thing. Okay, here the second thing is confirm. So இதுல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஓகே பட்டன் கேன்சல் பட்டன், ஓகே பட்டன் கேன்சல் பட்டன். ஸோ ஆர் யூ ஷுவர் அப்படின்னு வரும்போது ஓகே இல்ல கேன்சல் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க வேல்யூ வந்து என்ன பண்ணலாம், வேல்யூ இல்ல இன்புட் வந்து நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம். ஓகே, நீங்க பார்க்கலாம் ப்ராம்ப்ட் என்டர் அமௌண்ட். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க என்டர் அமௌண்ட் அப்படி 10 கொடுக்குறீங்க அப்படின்னா அதை இன்புட்டா எடுத்துக்கிட்டு உங்க வெப் பேஜஸ்ல ப்ராசஸ் பண்ணும். யூஸ்வலா வந்து இது மாதிரி ப்ராம்ப்ட் வச்சு என்ன ப்ரோக்ராம்ஸ் வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட் டேபிள்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராமிங் கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். யூசர்ட்ட இருந்து டேபிள் என்ன டேபிள் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேபிள்ஸ் வேணுமா இல்லை 4th டேபிள் வேணுமா 5th டேபிள் வேணுமா அப்படின்ற மாதிரி இன்புட் வாங்கி அந்த இதை ஃபுல்லாவே நமக்கு பிரிண்ட் பண்ணி வெப் பேஜஸ் பிரிண்ட் பண்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கேட்கலாம். இல்ல கொடுத்துக்க நம்பர் ஈவனா ஆடா இது மாதிரி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை நீங்க வந்து கெட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ராம்ப்ட் அப்படின்ற யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மூணுல கம்பேர் பண்ணும்போது இதுல மட்டும்தான் நீங்க எக்ஸ்ட்ரா வேல்யூ நீங்க பாஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீங்க எம்டியாவும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேப்பா, shall I move to the next one? Shall I move to the next one? Okay, thank you. Okay, this is one kind of program for calculating sum of numbers. Okay, sum of numbers. Okay, இதெல்லாம் வந்து பாடி டேக்லாம் போகல, நேரடியா கண்ட்ரோல்ஸை வந்து ஸ்கிரிப்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் கிளியரா பாருங்க. ஸோ HTML ஹெட் டைட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் டெமோ அப்படின்றது வெப் பேஜ்ல பிரிண்ட் ஆகும். ஸ்கிரிப்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பார் ஜாவா ஸ்கிரிப்ட். அடுத்து வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ calc sum அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. So value 1 equal to parse int document dot main form dot text box dot value. Next வந்து நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா, ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்க. value 2 equal to parse int document dot main form dot text box 2 dot value. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, அங்க இருக்க வேல்யூ இன்டிஜரா மாறதுனால sum is equal to value 1 plus value 2. Next வந்து document dot main form dot text box sum dot value equal to sum. Okay, let me give me a minute. நான் previous page போய் பார்க்கறேன் நான் ஒரு நிமிஷம். ஓகேப்பா, the full coding is available. Okay, ஒரு நிமிஷம். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி straight away go to the body tag. ஓகே, இதான் நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, முதல்ல இதை கவனிங்க, அப்புறம் நம்ம வந்து ஸ்டைல்ஸ்க்கு போய்க்கலாம். ஓகே, பாடி செஷன் ஓப்பன் பண்ணிக்கோ நம்ம. ஓகே, முதல் கொஞ்சம் கிளியரா பாருங்க எல்லாருமே. ஸோ பாடி செஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கே நம்ம பார்த்துருக்கோம். ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு நம்ம யூசர் இருந்து கெட் பண்றதுக்கான கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஸோ ஃபார்ம், அந்த ஃபார்முக்கு ஒரு பேர் வந்து மெயின் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஸோ 4 இன்புட் கெட் பண்ணிருக்கேன் நான்.
ஓகே 4 இன்புட். இந்த பேஜ் உள்ள இருக்க பேஜ்ல பார்க்கலாம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்னொரு செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன். ஓகே, அடுத்து வந்து இது கீழே என்ன இருக்கு அப்படின்னா இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. பட் நமக்கு வந்து அதுல பிரிண்ட் ஆகல. ஓகேங்களா? ஸோ இங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. ஸோ இதுக்கு நான் கொடுத்துக்க பேர் வந்து, அதாவது இந்த 1 டைப் பண்ணிக்காங்களப்பா, இதுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. அடுத்து 2ன்றதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். உங்க ஸ்கிரீனை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு பட்டன். If you are using in mobile, you can try to zoom it out. Okay, input type is equal to button. So இங்க பார்க்கலாம் calculate sum அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம் பட்டன் வேல்யூ வந்து ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதுல calculate sum கொடுத்துருக்காங்க. நோ இஷ்யூ. இங்க என்ன பண்ணிக்கலாம், calculate sum அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆன் கிளிக், இதை நான் கிளிக் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற கால் சம் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்றத இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. ஓகே, இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் சம், ரீட் ஒன்லி ஈக்குவல் டு ரீட் ஒன்லி. இதை மீன் பண்ணிக்காங்க அப்படின்னா யூசருக்கு தெரியாது. பட் ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ணிக்கலாம், நீங்க அதை வந்து எனேபிள் பண்ணி அந்த வேல்யூவை நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணிக்காங்க பாருங்க, ஃபார்மை க்ளோஸ் பண்ணிருக்காங்க, பாடி HTML க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நல்லா கிளியரா பாருங்கப்பா. இந்த ஃபார்ம், அதாவது வெப்பேஜ்க்குள்ள கொடுத்துருக்க இந்த என்டையர் வந்து ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்ம் கொடுத்துருக்க பேர் வந்து மெயின் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து உள்ள இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸஸ்க்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, இந்த ஃபைனல் ரிசல்ட் நீங்க பிரிண்ட் பண்றீங்களா அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் சம், இப்படி பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, கம் பேக் டு த ப்ரீவியஸ் ஸ்லைட். ஓகே, ஸோ இதுல ஆட்டோமேட்டிக்கா அங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இங்க வரும், நீங்க இங்க இன்புட் அதாவது 1 2 டைப் பண்ணிருவீங்க. டைப் பண்ணிட்டு இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து எங்க ஜம்ப் ஆகும், உங்களுடைய ஸ்கிரிப்டுக்கு ஜம்ப் ஆகும். ஓகே, இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு இங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் ஆகும். ஓகே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க கால் ஆகும்போது வேல்யூ 1 ஈக்குவல் டு, நான் இங்க நல்லா கிளியரா பாருங்க, இது எம்டி ஃபங்க்ஷன். நான் எந்த ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணல. அப்ப எப்படி நான் வந்து வேல்யூவை கெட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு மெத்தட் இது. ஸோ எப்படி கெட் பண்றேன்னு பாருங்க, பார்சி இன்ட்ன்றது மெத்தடு. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிக்கேன், நான் வெப் பேஜ் தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகே, ஸோ டாக்குமெண்ட்ல மெயின் ஃபார்முக்குள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து வேல்யூ 1ல ஸ்டோர் பண்ணிக்கோ. ஓகே, சொல்ற கான்செப்ட் புரிஞ்சா? ஸோ டாக்குமெண்ட்னா வெப்பேஜ்ல மெயின் ஃபார்ம்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்துட்டு அதை நான் வந்து வேல்யூ 1ல ஸ்டோர் பண்றேன். அதே மாதிரி வேல்யூ 2க்கு இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 2 வேல்யூவும் நம்பரா மாறிடுச்சு. நான் சம் பண்ண வேல்யூவை நான் மறுபடியும் என்ன பண்றேன், நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, எப்படி பண்றேன் பாருங்க, டாக்குமெண்ட் டாட் மெயின் ஃப்ரேம் டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் சம் டாட் வேல்யூஸ் ஈக்குவல் டு சம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன நடக்கும், இதுக்கு கீழே அதாவது வெப்பேஜுடைய இங்க கார்னர்ல எனக்கு வந்து சம் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆனா இந்த கோடிங் வந்து சம்மந்தம் இல்லாதது, அதாவது சம் இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நம்ம கொடுத்த கோடிங் படி வராது. பட் இப்படி வரணும்னா என்ன பண்ணணும், நான் ப்ரீவியஸ் பேஜ் போறேன், கொஞ்சம் பாருங்க. ஸோ இப்படி எனக்கு மெசேஜ் பாக்ஸ் வரணும் அப்படின்னா, ஸோ இங்க நான் கொடுத்துருக்கேன்ல டாக்குமெண்ட் டாட் மெயின் ஃப்ரேம் டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் வேல்யூன்றதுக்கு பதிலா அலர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகே என்ன கொடுக்கணும், அலர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு யூ ஹாவ் டு கிவ் அஸ் சம் இஸ் ஈக்குவல் டு அந்த வந்திருக்க ரிசல்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது பிரிண்ட் ஆகும். அப்ப இதை கிளிக் பண்ணும்போது ஸ்கிரிப்டுக்குள்ள போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாவே என்ன பண்ணும், ஒரு பாக்ஸாவும் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். ஓகே, அப்ப இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சா, சம் ஆஃப் நம்பர் புரிஞ்சா, கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. வாய்ஸ்ல ரிப்ளை பண்ணலாம், வாய்ஸஸ்ல ரிப்ளை பண்ணலாம், சாட்ல மட்டும் தான் சொல்லணும் அவசியம் இல்லை. வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா கொஞ்சம். Okay, shall I move to the next one? Okay. Okay, இது என்னது அப்படின்னா வந்து ப்ராம்ப்ட்.
ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ப்பா. ப்ராம்ப்ட் அப்படின்றது என்ன பண்ணும், இது மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல வேல்யூவை கெட் பண்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு உங்களுக்கு வந்து என்ன வரும், இது மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் உங்களுக்கு வந்து பாப்பப் ஆகும். ஓகே, நீங்க கிளியரா பாருங்க. பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ஃபுல்லாவே எங்க தரணும், ஸ்கிரிப்டுக்குள்ள தரணும். ஓகே, பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் என்டர் த பிரைஸ், ஓகே, கமா 10.0,0. இது என்ன மீன் பண்ணிக்காங்க அப்படின்னா, என்டர் த பிரைஸ் மட்டும் கொடுத்துட்டு நீ எம்டியாவே கொடுத்துடலாம், இது யூசரே பிரிண்ட் பண்ற மாதிரி வரும். பட் மோஸ்ட் கேசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே வேல்யூ வச்சு கொடுக்கலாம். இப்ப நீங்க வேல்யூ வச்சு தரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த வேல்யூ உங்களுக்கு உள்ள வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அந்த வேல்யூ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், உள்ள வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஐ திங்க் ஸோ அரௌண்ட் 28 பீப்புள்ஸ் ஆர் அவைலபிள். திருப்பியும் வெளியே முடிச்சுட்டு போறீங்கப்பா. அரௌண்ட் 20 மினிட்ஸ் இருக்கு இன்னும் கிளாஸ் முடிகிறதுக்கு. நான் அட்டெண்டன்ஸ் இப்போ திருப்பியும் ரெக்கார்ட் பண்றேன். நான் கொஞ்சம் வெளியே போயிருக்கவங்கள வர சொல்லிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஜஸ்ட் வாட்ஸ்அப்லயே சொல்லி கூட வர சொல்லுங்க. ஓகே, லெட் மீ கண்டினியூ தி செஷன் நவ. ஓகே, இங்க பாருங்கப்பா. ஸோ என்டர் த பிரைஸ் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூ எனக்கு ஃபில் ஆகி வரும். பட் ஈவன் தோ என்ன பண்ணலாம், நீங்க யூ கேன் சேஞ்ச் திஸ் வேல்யூ. அண்ட் ஹியர் யூ கேன் லுக் அட் தேர் இஸ் 2 buttons. ஸோ ஓகே பட்டன் அண்ட் கேன்சல் பட்டன். இஃப் ஐ புட் த ஓகே பட்டன், இட் ஆட்டோமேட்டிக்கலி ரிசீவ்ஸ் த வேல்யூ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன நடக்கும், இப்போ இஃப் ஐ எம் சேஞ்சிங் த வேல்யூ டு 12 or if I taking the same value as 10, okay, அப்போ ஆட்டோமேட்டிக்கா price is equal to 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இங்க வந்து VAT கொடுத்துருக்காங்களப்பா. ஸோ VAT அப்படின்றது ஒரு டாக்ஸ், வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஜிஎஸ்டி சொல்றோமோ அதே மாதிரி முன்னாடி இருந்தது வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. இப்பயுமே சில இடத்துல இருக்குதான் செய்யுது. ஓகே, ஸோ இது வந்து டாக்ஸ் கால்குலேஷன் ப்ரோக்ராம். ஸோ நான் எவ்வளவு ருபி தரேனோ அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பேட் வந்து 1.2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, கொடுத்துக்க பிரைஸ் 10 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 10 into 1.2 ஆட்டோமேட்டிக்கா வந்து 12 rupees அப்படின்றது வருது. ஓகே, இதை எனக்கு எங்க தந்திருக்கேன் நான், அலர்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நான். அப்போ ஆட்டோமேட்டிக் இங்க கொடுத்து ஓகே கொடுக்கும் போது உள்ள ப்ராசஸ் ஆயிட்டு இன்னொரு பாப்அப் பாக்ஸ்ல எனக்கு என்ன ஆகுது, பிரைஸ் பிளஸ் வேட் ஈக்குவல் டு 12 அப்படின்ற வேல்யூ எனக்கு சேர்த்துங்க பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதுக்குள்ள எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ அலர்ட் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும், பிளஸ் ஆபரேட்டர். ஓகே, பிளஸ் ஆபரேட்டர் என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் த லாஜிக். இந்த 2 லைன் எழுதிக்கங்கப்பா. இந்த 2 லைன் எழுதிக்கங்க. ஓகே, shall I move to the next one? Okay. Okay, now coming into operators. Okay, here coming with Java, you'll be having similar operators. Like சொன்ன மாதிரி வந்து equal to operator நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது, லைக் யூனிட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1.30 பைசா. ஸோ இது என்ன ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும் பாக்குறீங்க. ஸோ குவான்டிட்டி கொடுத்தாங்க, யூனிட் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஓவரால் பிரைஸ் எவ்வளவு அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன லாஜிக். ஓகே, ஸோ யூனிட் பிரைஸ் ஈக்குவல் டு 1.30 பைசா. ஸோ இஃப் குவான்டிட்டி இஸ் கிரேட்டர் தென் 100, if quantity is greater than 100, then unit price equal to 1.20. யூசுவலா வந்து இந்த ஜெராக்ஸ்ல எடுக்க போனீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் 10 pages இவ்வளவு ருபீஸ், இல்லை அதுக்கு மேல போச்சு அப்படின்னா பிரைஸ் கம்மியாகும். ஓகே, இதுக்கு நீங்க ப்ரோக்ராமிங் எழுதுறீங்க அப்படின்னா you can able to do like this. So unit price is equal to 1.30. Okay, next if quantity is greater than 100, இதை நீங்க கிளியரா பார்க்கலாம். if condition greater than, okay, அடுத்து equal to, இதெல்லாமே நமக்கு ஆபரேட்டர்ஸ்ல டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, so this is the similar one. So நம்ம எங்கே பார்த்துருக்கோம், நம்ம HTML உங்களால வந்து கிரேட்டர் than less than யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்க நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா பாடிக்குள்ள நீங்க தரீங்க அப்படின்னா மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு ஜாவா தரதுனால அங்க உங்களால ஈஸியரா கிரேட்டர் than less than எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி less than, greater than equal to, less than equal to, not equal to, double equal to, everything you have already learned in your previous OOPS classes. Okay, this thing is again with conditional statements. Okay, conditional statements, example, if, else, else if. Okay, so adu maari irukadalame conditional statements அப்படின்றது படிச்சிருப்பீங்க. So let me have an example. Where a is equal to 0, where p is equal to true. அப்ப முதல் where என்னதுப்பா, முதல் where என்னது, என்ன டேட்டா டைப்,
நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நான் டேட் டைப் சொன்னேன். நான் ரீகால் பண்ணி சொல்லுங்க எனக்கு. A is equal to 0 and B is equal to true. அப்ப A என்ன டைப், B என்ன டைப்? ரிப்ளை பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி பேசலாம். A பைனரியா? கிளாஸ் லேட்டா வந்திருக்கீங்க. ஸ்ட்ராங். Yeah, it's number. A is a number and B is Boolean. Right. Sangeeta C, first answer wrong. Sangeeta C, second answer is right. Okay, it's integer. Okay, Ramya, it's okay. But மொத ஆரம்பிக்கும் போது integer, floating point எல்லாமே டைப் பொறுத்த வரைக்கும் numbers அப்படின்றத பார்த்தோம். Okay, numbers. Okay, here look at the program. So where A is equal to 0, where B is equal to true, if type of A, நீங்க ஏற்கனவே வந்து இந்த டைப் நீங்க பார்த்துருப்பீங்க பைத்தான்லயும், type of class of அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ டைப் ஆஃப் A is equal to undefined or type of B is equal to undefined, open bracket, document dot write variable A or B is undefined. ஸோ ஒரு வேளை நான் வந்து ரெண்டுமே நான் தரல அப்படின்னா you will be getting a value as value A or B is undefined. நான் ஆர் தான் கொடுத்துருக்கேன். நான் ஆர் ஆப்ரேட்டரா என்ன மீனிங் பா? ஆர் ஆப்ரேட்டர் வாட்ஸ் த மீனிங்? when it gets true, either one value or both the value is positive, then the entire value will be positive. Okay, so the condition da inge. So type of A is equal to undefined or type of B is equal to undefined, you get the value as document dot write value A or B is undefined. Next பாருங்க, else if எப்படி syntax கொடுத்திருக்காங்க பாருங்க. else space if not of A double and B. Not of A என்ன meaning? What's the meaning of not of A? To be faster. Reply be faster. Not of A. Already the value of A is 0. So not of A is 1. And B value on the true. So again நம்ம பார்த்துக்கோ, நம்ம either true இருந்துச்சு அப்படின்னா 1 அப்படின்றது. So 1 and 1 அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு true அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா document dot write A is equal to 0 and B is equal to true. Okay, so இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் else statement. So else document dot write double equal to, இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிரிண்ட் தான் ஆக போகுது. So don't bother about this. So double equal to plus A semicolon B equal to B. ஆட்டோமேட்டிக்கா A ல என்ன வேல்யூ இருக்கு? A ன்றது பிரிண்ட் ஆகும், B ல true ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, it's just an example for control statements. By if else எப்படி யூஸ் பண்ணனும்ன்ற ஒரு சின்ன லாஜிக் தான் அது. No excess logic. Once again, no excess logics. இது எழுதிக்கங்கப்பா. Take some time, have some note. Okay, pa. Until this, is everyone clear? Until this, is everyone clear? Can you reply me in chat? கொஞ்சம் கிளாஸஸ்க்கு கொஞ்சம் ரெகுலர் டைம்ல வந்துருங்க. இன்னைக்கு நம்ம வந்து 9:40க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். I think so 10 minutes was gone through. கொஞ்சம் கரெக்டா டைம் பண்ணிட்டீங்கன்னா I can able to wind up the class at the regular timing. So இன்னைக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை, just stopping at 10:30 itself. So kindly be on time. Okay, if you have any doubt, you can unmute and ask your doubts. Doubts இருந்துச்சுன்னா கேட்கலாம்ப்பா. Or if you have no doubts, you can post in the chat. So that we can able to wind up the session now. Sum of numbers. Okay.
சம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றது ரெண்டு நம்பரை இன்புட்டா எடுத்து அதை நம்ம வந்து ஆட் பண்றதுக்கான இருக்கிற ப்ரோக்ராம். ஓகே, ஸோ வெப்பேஜ்ல உனக்கு இது மட்டும் தான் இருக்கும். வெப்பேஜ்ல 1 and 2 அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். அதில் எப்படி இன்புட்டை கெட் பண்றோம், அதை எப்படி நம்ம வந்து உள்ள ஆட் பண்றோம் அப்படின்ற கான்செப்ட் தான் சம் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, இந்த பிபிடி நான் ஏற்கனவே எட்மோடோல ஷேர் பண்ணிக்கேன். சாரி, எட்மோடோ அண்ட் உங்களுடைய கேன்வாஸையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் முதல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருமே கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஆனால் நீங்கள் கிளாஸ் நாங்கள் முடிச்சோடனே கோத்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேப்பா, ஐ திங்க் ஸோ have cleared the doubt of Akshara. Yes. Okay. So let me wind up the session now. Okay. Thank you, Pa.